அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024. வலிமை மிக்க சூரியன் ராசியின் 12வது ராசியான மீனத்தின் வழியாக பயணம் செய்கிறாரு. மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024 அன்று மதியம் 12:23 மணிக்கு தொடங்குது. வேத ஜோதிடத்தில் சூரியன் பெரும்பாலும் ஆன்மாவுடன் தொடர்புடைய கிரகம் என்று குறிப்பிடப்படுது. சூரியன் பொதுவாக ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாதம் கழியுது. 7 குதிரைகள் கொண்ட தேர் மூலம் அது ஒரு வருஷத்தில் 12 ராசிகளிலும் பயணிக்குது. சூரியன் மீனம் வழியாக செல்வதால் அதன் விளைவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். தனிப்பட்ட பிறப்பு அட்டவணையின் மீனத்தின் இடமாற்றத்தால் பாதிக்கப்படுது. வேத ஜோதிடத்தில் சூரியன் அனைத்து 9 கிரகங்களிலும் ராஜா அந்தஸ்தை கொண்டுள்ளது மற்றும் ஆன்மாவின் காரகம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை குறிக்கும்போது சூரியன் ஒரு ஆணின் ஜாதகத்தில் தந்தையை குறிக்குது. மறுபுறம் ஜோதிடம் சூரியன் அந்த 9 கிரகங்களின் ஒன்றாக கருதப்படுது. அதன் செல்வாக்கு பூமியில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் பல நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வருது. உமிழும் கிரகமான சூரியன் அதிகாரம், ஒழுங்கு மற்றும் சுயமரியாதையை குறிக்குது. மீனம் வியாழனின் ராசியாகும். சூரியனும் குருவும் பரஸ்பர நண்பர்கள் மற்றும் அவர்களின் ராசிக்காரங்க நட்புடன் இருக்கிறாங்க. ஜோதிட கணிப்புகளின்படி சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறதுனால 12 ராசிகளின் நிலை என்னவாக இருக்குது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் சூரியன் ஆற்றல் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுது மற்றும் மற்ற அனைத்து கிரகங்களுக்கிடையில் அது ஒரு பெரிய கிரகத்தின் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்வது சாத்தியமில்லை. சூரியன் இயற்கையில் ஆண்பால் என்று கருதப்படுகிறார் மற்றும் சிக்கலான பணிகளை கையாளும் உறுதியை அளிக்கிறார். இது தவிர ஜாதகத்தில் சூரியனை தலைமை பண்புகளையும் குறிக்குது. சாதகத்தில் மேசம் அல்லது சிம்மத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக அனைத்து விதமான பலன்களை பெறுவாங்க. அதிக பணம், உறவுகளில் மகிழ்ச்சி, போதுமான ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் தந்தையின் அன்பு கிடைக்கும். ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறவங்க வலுவான பலன்களை தரலாம். அத்தகைய நபர்கள் மற்றவங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மற்றும் வலுவான தலைமைத்துவ பண்புகளை காட்டுகிறாங்க. சூரியன் மேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது மற்றும் ஏப்ரல் மாதத்தில் அது பூமிக்கு மிக அருகில் அதன் மிக உயர்ந்த நிலையை அடையுது. இதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் அது பூமியிலிருந்து வெகு தூரம் சென்று தாழ்ந்த நிலையை அடைந்து அதன் சக்தியை இழக்குது. சாதகத்தில் சூரியன் வலுவிழந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனமாகி செரிமான கோளாறுகள், தீராத உடல்நல கோளாறுகள் போன்றவை காணப்படும். சிம்மத்தில் சூரியன் அதன் அசல் முக்கோண ராசியில் அமைந்திருக்கிறதுனால அந்த நபருக்கு அதிக பலன்களை அளிக்கும் ஆற்றல் உள்ளது. சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது போர் வீரர் கிரகமான செவ்வாய் ஆளப்படுகிறார். சூரியன் இந்த ராசியில் சக்தி வாய்ந்த நிலையில் உயர்ந்து நிற்கிறார். சூரியன் சிம்மத்தை ஆட்சி செய்கிறார். இயற்கை ராசியின் அடையாளம் மற்றும் முதல் ராசியில் இருந்து 5வது வீடு. இதனுடன் இந்த 5வது வீடு ஆன்மீக போக்குகள், மந்திரங்கள், வேதங்கள் மற்றும் குழந்தைகளை பிரதிபலிக்குது. ஜோதிடத்தில் சூரியன் பொதுவாக காணப்படுவது மற்றும் உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மாறும் கிரகமாக அறியப்படுது. இந்த கிரகம் பயனுள்ள நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை பிரதிபலிக்குது. இது அனைத்து வகையான அரசாங்க குணங்களையும் குறிக்கும் வெப்பமான கிரகமும் கருதப்படுது. சூரியன் உஷ்ணமாக இருப்பதன் விளைவாக வலுவான சூரியன் உள்ளவர்கள் மிகவும் ஆக்ரோஷமான இயல்புடையவர்கள் மற்றும் மற்றவங்களிடமிருந்து இது போன்ற நடத்தையை சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது கடினம்.
அதனால்தான் பொதுவாக மக்கள் ஆக்கிரமிப்பு நடத்தை வாழ்க்கையில் அதிக வெற்றியை அடைய கட்டுப்பாடு மற்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். சூரியனின் அருள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. சாதகத்தில் வலுவான சூரியன் வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தியையும் சரியான ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் வழங்குது. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் சாதகமான நிலையில் இருந்தால், உதாரணமாக மேஷம் அல்லது சிம்மத்தில் அதன் சொந்த ராசி, சூரியன் ஒரு நபரை பலவீனமான நிலையில் இருந்து வலுவான நிலைக்கு அழைத்து செல்லும் திறன் கொண்டது. இரத்தனங்களை பற்றி பேசுகையில் மாணிக்க ரத்தனம் சூரியனின் இரத்தனமாக கருதப்படுது. அதை சரியான முறையில் அணிந்தால் அது ஒரு நபருக்கு சூரியனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் மற்றும் ஜாதகத்தில் சூரியனின் நிலை மற்றும் வலிமையை பலப்படுத்தும். மீனராசியில் சூரியன் மற்றும் அதன் விளைவுகள் மீனராசி குருவால் ஆளப்படும் ஒரு ராசியாகும். குரு மற்றும் சூரியனின் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக கருதப்படுகிறார்கள். மீனராசியில் சூரியன் பயிற்சியும் போது கிரகங்களின் ராஜா ஒரு நபருக்கு பலன்களை வழங்குவதில் பெரும் ஆற்றல் கொண்டவர். மீனராசிக்காரவங்க தங்கள் குழந்தைகளின் ஆதரவின் மூலம் அதிக நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. அவர்களின் முன்னேற்றம், பிரார்த்தனை மற்றும் வழிபாடு இந்த மக்களுக்கு முன்னுரிமை மற்றும் அது அவர்களுக்கு நல்வாழ்வையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தருது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியனின் இந்த பயிற்சியின் போது ஜாதகக்காரவங்க நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அத்தகைய பயணம் ஆன்மீக நோக்கங்களாக இருக்கலாம். சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து சிலருக்கு நல்லது அல்லது சாதகமற்றதாக கூட இருக்கும். சூரியன் பயிற்சியில் அடுத்ததாக நான் பார்க்க போகிறது சிம்ம ராசி. மீனம் வழியாக சூரியன் சஞ்சரிக்கும் போது தாமதங்கள் ஏற்படுவதால் உங்கள் தொழில்முறை முயற்சிகளில் பொறுமை ரொம்ப முக்கியமானது. லக்கணத்திற்கு அதிபதியாக சூரியன் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால கலவையான பலன்கள் இருந்தாலும் திடீர் மாற்றங்கள், சவால்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் முயற்சிகள் இருந்த போதிலும் மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுமான உறவுலாம் கஷ்டப்படலாம். ஈகோ மோதல்களை தவிர்க்க தாழ்மையான அணுகுமுறையை கடைப்பிடிக்கணும். தொழில் பயணங்கள் எதிர்பார்த்த பலனை தராது. தனிப்பட்ட உறவுகளில் காதல் செழிக்க மனத்தாழ்மையை கடைபிடிப்பது மற்றும் உங்கள் துணையுடன் மோதல்களை தவிர்ப்பது முக்கியம். மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் விடாமுயற்சியுடன் படிப்பது மற்றும் பின்பற்றும் விதிகள் ரொம்ப முக்கியம். நீங்களே பணத்தை செலவு செய்வீங்க. உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உங்கள் ஈகோ உங்களை சிக்கலில் சிக்க வைக்கலாம். சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த சூரியன் மீனராசியில் சஞ்சரிக்கும் போது நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. பெரிய முதலீடுகளை செய்ய இது சிறந்த நேரமல்ல. உங்கள் செலவு முறைகளை ஒழுங்குபடுத்த முயற்சிக்கணும். உங்களை ஏமாற்ற மக்கள் இருப்பாங்க என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. சிவப்பு கருப்பு கலவையை கணிவதை தவிர்க்கணும். ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை, பழுப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களை அணியலாம். ஆண்கள் வெளிர் நீலம், பச்சை, ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறங்களை அணியலாம். இசை சிகிச்சை முயலுங்கள். சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கணும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்கள் பெற்றோருடனான உறவை சீர்குலைக்க விடாதீங்க. மத்திய அல்லது மாநில அரசு துறைகளில் எந்தவிதமான அரசு டெண்டருக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அந்த கண்ணோட்டத்தில் கிரக பயிற்சி சாதகமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. பணியிடத்தில் கூட சதி வேட்டையாடுவதை புறக்கணிக்கினா வேலையை முடித்துவிட்டு நேராக வீட்டுக்கு வருவது நல்லது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மரியாதை அதிகரிக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு சூரியன் முதல் வீட்டின் அதாவது லக்னம் வீட்டில் அதிபதியாகும் மற்றும் இந்த பயிற்சியின் போது உங்கள் 8வது வீட்டிற்கு வரும். உங்கள் நண்பர்களான உறவில் சில சோகங்களை ஏற்படுத்தலாம். இந்த நேரத்தில்
நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் சக ஊழியர்களுடனான உங்கள் உறவில் சில ஏற்றத்தாழ்வுகளை காண்பீங்க மற்றும் உங்கள் சக ஊழியர்களுடனான நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதன் மூலம் இருக்கலாம். நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக லாபம் ஈட்ட முடியாமல் போகலாம் மற்றும் லாப இழப்பை சந்திக்க நேரலாம். இந்த பயிற்சியின் போது நீங்கள் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியதிருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் நிதியை கையாள்வதில் கவனமாக இருக்கணும். உங்கள் மனைவியுடன் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இது உங்கள் இருவருக்கும் இடையே தவறான புரிதல்கள் காரணமாக இருக்கலாம். மீனராசியில் சூரியன் பயிற்சி நீங்கள் எந்த பெரிய உடல்நல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் கால்களில் வலியை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கும். கூடுதலாக இந்த காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறையுது. இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். நிதி ஆதாயங்கள் மற்றும் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கடமைகளை நிறைவேற்ற அதிகரித்த செலவுகள் காணப்படும். மூதாதையர் சொத்துகள் மற்றும் பங்கு சந்தை முதலீடுகள் உள்ளிட்ட முதலீடுகளில் இருந்து எதிர்பாராத லாபகரமான வருமானத்திற்காக சாத்தியம் உள்ளது. புதன் கிரகத்தின் பாதகமான அமைவிடம் காரணமாக தகவல் தொடர்பு சாதனங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 4ஆம் வீட்டில் ராகுவின் தாக்கத்தால் ஆடம்பர வசதிகள் மற்றும் பௌதீக இன்பம் சார்ந்த பொருள்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும். மேலும் வாகன மாற்றம் அல்லது வீடு வாங்குதல் தொடர்பான அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக திட்டமிடணும். செலவினங்களை நிர்வகிப்பதற்கும் உங்களது வழிமுறைகளுக்குள் நீங்கள் இருப்பதை உறுதி செய்வதற்கும் பட்ஜெட்டை உருவாக்கவும். எந்த ஒரு நிதியையும் மேற்கொள்வதற்கு முன்னாடி முதலீட்டு வாய்ப்புகளை முழுமையாக ஆராய்ந்து மதிப்பீடு செய்யுங்க. தேவைப்பட்டோம்னா தொழில்முறை ஆலோசனையை பெறணும். அத்தியாவசிய செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. தேவையற்ற பொருள்கள் வாங்குவதை தவிர்க்கணும். விவேகமான மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட அணுகுமுறையை கடைபிடிக்கிறது மூலம் இந்த மாதத்தின் சாத்தியமான நிதி சவால்களை நீங்கள் சமாளிக்கலாம் மற்றும் நீண்டகால நிதி வெற்றிக்காக உங்களை நிலைநிறுத்தலாம். கவனமாக திட்டமிடல் மற்றும் யோசித்து முடிவெடுக்கணும். அதான் உங்கள் நிதி இலக்குகளை அடைவதற்கு ஒரு முக்கியமான காரணியாகும். இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக கிரகநிலைகள் சாதகமாக இல்லை என்று தெரியுது. முன்னேற்றம் வழக்கத்தை விட மெதுவாக இருக்கலாம். மேலும் பதவி உயர்வுகளை பெறுவதில் அல்லது திருப்திகரமான வேலைவாய்ப்புகளை கண்டறிவதில் சவால்கள் இருக்கலாம் என்று இது அறிவுறுத்தப்படுகிறது. தொழில் வல்லுநர்களே எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. அவசரப்பட்டு முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க அல்லது தேவையற்ற அபாயங்களை எடுக்காதீங்க. உங்கள் விருப்பங்களை கவனமாக எடை போட்டு யதார்த்தமான எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் தகவல் அறிந்த தேர்வுகளை செய்யுங்க. உங்கள் தொழில் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் அல்லது பின்னடைவுகளுக்கு தயாராகுங்க. புதிய வாய்ப்புகளை தேடுபவர்கள் தொழிலில் போட்டியை சமாளிக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். அரசாங்க வேலைகளில் இருப்பவர்கள் நடைமுறைகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டியது முக்கியம். நினைவில் கொள்ளுங்கள், சவாலான கிரக நிலைகள் இருந்தாலும் உங்கள் தீவிர முயற்சிகளின் வெற்றிக்கு வழிவகுக்கும். உங்களின் நம்பிக்கை, துணிவு, மனப்பான்மை மற்றும் கற்றுக்கொள்ள விருப்பம் ஆகியவை தொழில்முறை அபிலாஷைகளை அடைய உதவும். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வாய்ப்புகள் சவாலாக இருக்கலாம். குறிப்பாக கூட்டாண்மை அல்லது புதிய முயற்சிகளை கருத்தில் கொள்ளும்போது வியாபாரத்தில் எச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் செயல்படுவது நல்லது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய தெளிவான புரிதலுடன் கூட்டாண்மைகளை அணுகணும். மாற்றங்களை சந்திக்கும் வணிகங்கள் தற்காலிக பின்னடைவுகள் அல்லது தாமதங்களை சந்திக்கலாம். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்பது மற்றும் நெகிழ்வான அணுகுமுறையை பராமரிப்பது முக்கியம். வாடிக்கையாளர்கள் தேவையில் உடனடியாக நீங்கள் திறம்பட பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்யணும். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துறத நிறுத்தணும். உடனடி வளர்ச்சி அல்லது லாபத்திற்கு நேரம் சாதகமாக உங்களுக்கு இருக்காது. சாத்தியமான சவால்களை சமாளிக்க தெளிவான மற்றும் நன்கு வரையறுக்கப்பட்ட வணிக திட்டத்தை நீங்கள் பராமரிக்கணும். பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும்பொழுது, ஞாயிற்றுக்கிழமை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையெல்லாம் சிறப்படையுங்க.
இதுவரைக்கும் நாம் பார்த்தது சூரிய பயிற்சி சிம்மராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.